பாரு, இப்பதான் ஒரு ராங் நம்பர் போன் வந்தது, அட்டன் பண்ணிட்டு வந்தேன். மாமா நீங்க தான் போகல. இதுவும் ராங் நம்பரா தான் இருக்கும். அது சரி, எதுக்கும் நீ போய் பேச. மச்சான் உங்களதான் போங்க. ராமு, ராமு, நீ ஏன் வந்து போன் எடுக்கிற? வீட்டுல வேற யாரும் இல்ல? தேங்க்யூ ராமு. ஹலோ, நான் மருது பேசுறேன். யார் பேசுறதுங்க? அடடே, சம்பந்தியா? நீங்க கேட்ட பணம் தானே ரெடியா வச்சிருக்கிறேன், இப்பவே கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அந்த பக்கம் எனக்கு வர வேண்டிய வேலை இருக்கு, நானே நேரில் வந்து வாங்கிக்கிறேன். அப்பல அப்ப எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவைப்பட்டதுனால உங்களை தொல்லைப்படுத்திட்டேன். அதனால என்னங்க, பரவாயில்ல. நானே உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் போட்டிருக்கிறேன், திருப்பி கொடுக்க வேண்டியதானே? தாராளமா வாங்க. நல்லது ராமு, வா. வாங்க வாங்க. வீட்டுல 4 பேர் இருக்கீங்க. தம்பி ராமு வந்து போன் எடுத்து ஆன்சர் பண்ற வரையில என்ன செய்துட்டு இருந்தீங்க? நாங்க சாப்பிட்டு இருந்தோம், மணி அடிச்சது, எடுக்க வந்தோம். அதுக்குள்ள ஓஹோ, சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? இப்ப நீங்க சாப்பிட்டாச்சுல்ல? ஓ ராமு, நீ சாப்பிட்டாச்சா? ஓஹோ, ராம இன்னும் சாப்பிடல, நீங்க சாப்பிட்டாச்சு இல்ல? மாப்பிள, நாங்க கொடுத்தா அதை சாப்பிடுமா? முன்னாலே எல்லாம் மனுஷன் தான் காக்கா பிடிச்சிட்டு இருந்தான், இப்ப மிருகம் கூட காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் நீங்க வர்ற வரைக்கும் அது பட்டினியா கிடக்குது. நான்சென்ஸ். அது காக்கா பிடிக்கல, நான் கடமையை தான் செய்யுது. வா சாப்பிட போல, வா. வர்றது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா சாப்பிடாம பட்டி கிடக்கூடாது. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? இனிமே அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன் தீனி எல்லாம் குறைவா இருக்குது? நாங்க என்னென்ன செய்யறது? கரும்பு தோட்டம், வாழை தோட்டம், அங்க இங்க எல்லாம் 3-4 மாசமா பணம் பாக்கி இருக்குதுங்க. அப்படியா? சரி, இப்ப அண்ணன் எங்க காணோம்? பணம் பாக்கி நிக்கிற விஷயத்தை பல தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு. இது எப்படி திருப்பி திருப்பி உங்ககிட்ட சொல்றதுன்னு நினைச்சு மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டா உள்ளே இருந்துட்டாரு. சரி சரி, இப்ப எவ்வளவு பணம் வேணும்? 42,000. அவ்வளவு பெரிய தொகையா? எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? அண்ணன் நினைச்சது சரியா போச்சு. எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வரவு செலவெல்லாம் நீங்களே பாத்துக்கங்க, நாங்க வர்றோம். இல்லையா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நீங்க எல்லாம் யாரு? நீ எனக்கு ஒண்ணு விட்ட தம்பி, உள்ள இருக்கிறது அண்ணன், நீ மாமா, நீ மச்சான். உங்களை நான் சந்தேகப்பட போறேன். இவ்வளவு பணமா பாக்கி நிக்குதுன்னு கேட்டேன். நிக்காதா? ஒரு யானை கட்டி தேனி போட்டாலே வீடு உருப்படாது. நீங்க 4 யானை கட்டி தேனி போட்டா முடியுமா? பேசாம எல்லாத்தையும் வித்துருங்க, இந்த வேதனையே இருக்காது. என் குணம் தெரிஞ்சா நீ பேசுறேன். பிள்ளைங்களை விட்டு சொல்றீங்க, இவங்க அருமை உங்களுக்கு தெரியாது. என் மகன் எழுதுற ஒவ்வொரு லெட்டர்லையும் தம்பிமார் சௌக்கியமா சௌக்கியமானு கேட்காம இருக்க மாட்டான். இவங்களை விட்டு பிரிஞ்சிருக்க நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். என் மகனாலே அதை பொறுத்துக்கவே முடியாது. சரி, சம்பந்தி கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்த பணம் இருக்குது, அதை தர்றேன். அப்ப
அப்புறம் அவரு கேட்டா? அவர் பெண்ணத்தானே என் பையனுக்கு கட்ட போறேன். நான் சொன்ன அவர் கேட்டுக்குவார். இந்த இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்குது. இது அண்ணன் கிட்ட கொடுத்துரு. பாக்கி எல்லாம் தீர்த்துற சொல்லு. மிச்ச பணத்தை அங்கேயே அட்வான்ஸா வச்சிருக்க சொல்லு. ஒழுங்கா தீனி அனுப்பணும் சொன்னேன்னு சொல்லு. நீங்க போங்க. சரிண்ணா. ரபீனா, இன்னைக்கு ஏதோ தவறு இருந்து போச்சு. என்னை மன்னிச்சிருங்க. நாளையில இருந்து உங்க தேவையெல்லாம் நாளே நேர்ல இருந்து கவனிக்கிறேன். மாப்பிள்ள, சம்பந்தியா, வாங்க வாங்க. உங்களுக்கு போன் பண்ணத்தான் புறப்பட்டேன். வாங்க உட்காருங்க. ஏன் நான் தான் நேர்ல வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? வேற ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்குள்ள பணம் கொடுக்கலன்னா யானைங்களுக்கு தீனி வாங்க முடியாதுன்னு அண்ணன் சொன்னாரு. அதனால உங்க பணத்தை போதும். இப்ப எனக்கு பணம் இல்லைன்னு சொல்ல போறேன். தவறா நினைக்காதீங்க. வாயில்லா பிள்ளைங்களை பட்டினி போட்டா பாவமாச்சேன்னு நினைச்சுதான் நான் அப்படி செய்தேன். உனக்கு யானை தான் பெருசா, என் மானம் பெருசு இல்லையா? உன்னை நம்ப இன்னொருத்தருக்கு வாக்கு கொடுத்தனா அவருக்கு என்ன பதில் சொல்றது? என்னமோ சந்தர்ப்பம் அப்படி நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிருங்க. சீக்கிரமா எங்கேயாவது பிரட்டி கொடுத்துறேன். நீ எங்க போய் பிரட்ட போற? வேண்டாம் வேண்டாம் சொன்னா கேட்காம மைனர் ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்டை விலைக்கு வாங்கின. கேசுன்னு சொல்லி இருந்த நிலவலங்கள்லாம் வித்து செலவு செய்த. போதாக்குறைக்கு இந்த வீட்டு மேல எங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கேஸ் நடத்துற. இந்த லட்சணத்துல உன்னை நம்பி யாரும் உனக்கு கடன் கொடுப்பா? சம்பந்தி, இனிமே அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாது. நானே எங்கிட்ட மகனுக்கு என் பொண்ணை கொடுக்க விரும்பல. என்ன செய்வே தெரியாது. என் பணம் வந்தாகும். சரி, நீங்க போங்க. நான் கொடுத்து அனுப்புறேன். போறேன். பணம் வரல. இந்த 50,000 மட்டும் அல்ல, நான் கொடுத்த 5 லட்சத்தையும் வாங்கியே தீருவேன். அண்ணே, அண்ணே, என்ன தம்பி? நான் கொடுத்த 50,000 ரூபாய் பணத்தை இப்பவே சம்மதியிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. என்ன நடந்தது? முதல்ல பணத்தை கொண்டு போய் கொடு. இந்நேரம் பணம் எல்லாம் பட்டுவாடா இருக்குமே தம்பி. பணம் பட்டுவாடா ஆயிடுச்சா? உனக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி கையெழுத்த போடு. என்னங்க, எனக்கு 4,000 தானே, நீங்க 7,000 போட்டுருக்கீங்களே. உனக்கு 4,000 தான் தரணும். கையெழுத்த போடு. உன்னை கவனிக்க வேண்டிய விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன். இதுல 4,000 இருக்கு. மேற்கொண்டு உன்னை கவனிக்க வேண்டிய விஷயம் இதுல இருக்கு. சரி, வருத்தமா? வாங்க வாங்க, உட்காருங்க. உங்களை தேடி கரும்பு தோட்டத்துக்கு போயிருந்தேன். நீங்க வீட்டுக்கு வந்து தானே சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். அப்படியா? அந்தாங்க, கரும்பு வாங்கின வகையில உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி 7,300 ரூபாய் இதுல இருக்கு. இந்த வவுச்சர்ல ஒரு கையெழுத்து போட்டுருங்க. நல்லது. என்னையா இதுல 12,000 ரூபாய்னு போட்டிருக்கிறீங்க? என்ன இன்னைக்கு புதுசாவா போடுறேன்? இங்க பாருங்க, முடிஞ்சா கையெழுத்து போடுங்க. இல்ல எனக்கு எத்தனையோ இடம் வேண்டாம். கொண்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்தாங்க, வெள்ளம் வாங்கின பாக்கி சரியா இருக்கான்னு பாத்து. நீங்க கொடுக்கும் போது சரியா தாங்க இருக்கு. வழக்கம் போல உங்களுக்கு கமிஷன். சந்தோஷம். அப்படியே எப்பவும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். சரி சரி. என்ன எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சா? உங்க செக்ஷனையும் வச்சிருக்கோம். இந்த வவுச்சருங்க. இதெல்லாம் டூப்ளிகேட் வவுச்சர் தானே? ஆமா, இந்த ஒரிஜினல் வவுச்சர். இப்பதான் கணக்கு சரியா இருக்கும். அடுத்த வருமானம் கேஸ் முடிவை பொறுத்துதான் இருக்கு. கேஸ் எப்படி ஆனாலும் லாபம் நமக்கு தான். இவரு ஜெயிச்சா நல்லா சாப்பிடலாம். அவரு ஜெயிச்சா கேஸுக்கு வேண்டிய ஆதாரங்களை திருடி கொடுத்ததுக்கு கமிஷன் கிடைக்கும். அது சரி, அண்ணன் எங்க காணும்? வக்கீல் வீட்டுக்கு போயிருக்கான். ஓஹோ, ஜட்ஜ்மெண்ட் என்னைக்கு? 17ஆம் தேதி.
வந்து அங்க பேசு. அமீனா. அமீனாவா? என்னங்க இதெல்லாம்? சொல்லையா. நீங்க இவர் கொடுக்க வேண்டிய கடனுக்காக உங்க வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்டார் உத்தரவு. என்ன காரியம் செய்துட்டீங்க? வேற என்ன செய்ய சொல்ற? உன் கேசும் தோத்து போச்சு. இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டுன்னா என் பணத்துக்கு வேற என்ன வழி இருக்கு? வீட்டை தாராளமா எடுத்துங்க. ஆனா படிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் மனசு கலங்கி படிப்பு கெட்டுப்போம். அதனால அவன் படிப்பு முடியறவரையில கொஞ்சம் பொறுத்துங்க. அந்த அதிகாரம் எனக்கு இல்ல, கோர்ட்டுக்கு தான் உண்டு. அதிகார உரிமை கோர்ட்டுக்கு தான் உண்டு. ஆனா அன்பு காட்டுற உரிமை உங்ககிட்ட தானே இருக்குது. இருந்தது. என்ன வர சொல்லி அவமானப்படுத்தினியே, அன்னைக்கு அது போயிருச்சு. அமீனா, உங்க வேலையை பாருங்க. பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பாத்தீங்களா? உனக்கு இந்த கதி வரும்னு முன்னாலேயே தெரிஞ்சுதான் பல தடவை நான் உனக்கு எச்சரிக்கை செஞ்சு. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி உன் தலையில நீயே மண்ணை போட்டுக்கிட்ட. அதோட பலனை இப்ப அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்களும் இப்படி பேசுறீங்க? என் பிள்ளைங்க மாதிரி வேளா வேலைக்கு சோறு போட்டு வளர்த்தேன், நீங்களும் இப்படி பேசுறீங்க? சும்மாவா சோறு போட்டீங்க? நாயா வளர்ச்சோம், ராப்பகலா பாடுபட்டோம், சோறு போட்டீங்க. போதும், போங்க, எல்லாரும் போயிடுங்க. ஆனா அன்பு காட்டுற இந்த நெஞ்சத்துல அம்பை எதிர்த்து போகாதீங்க. உன் மடத்தனத்துக்கு நீ ரோட்ல நிக்க போற, நாங்க ஏன் உன் கூட நிக்கணும்? நீ யானைகளே கட்டிக்கிட்டு அழு, நாங்க வரோம். தம்பி, மச்சான், வாங்க போலாம். தம்பி, என்னங்க தம்பிகளா, அவங்கள ஒண்ணும் செய்ய வேண்டாம். போங்கப்பா, போங்க. வாங்க தம்பிகளா, வாங்க வாங்க. தம்பிகளா, துன்பத்தை போல அறிவுரை சொல்ற நண்பரும், துரோகியை போல அனுபவ பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. மிருகங்கள்ல கொடியது எது நல்லது எதுன்னு உருவத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனுஷங்கள்ல யாரு நயவஞ்சக யாருன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளம் எதுவும் வைக்கல ஆண்டவன். ஏமாத்தப்பட்ட பிறகுதான் புரிஞ்சுக்க முடியும். அமீனா, போக சொல் வெளியே. வாங்க. வலிக்குதே. டாக்டர் போய் பார்த்து வருவோம். அப்பா அப்பா, அழ வேண்டியவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. மகனே ராஜா, நீ இப்ப என் பக்கத்துல இருந்தா டாக்டரை கூட்டிட்டு வந்து வைத்தியமாவது செய்வேன். வாயா பிள்ளைங்க, இதுகளால என்ன செய்ய முடியும்? வா.
வந்தது ஒண்ணுமே புரியலையாடா? கூட ஒருத்தர் ஆளையும் காணும். ஆமா, ஏன் இந்த பேக்க வாங்கிச்சு? எதுக்காக வாங்கிச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னடா யாருக்கும் உடம்பு சௌரியம் இல்லைன்னு உங்களுக்கு கூட்டிட்டு போக பேக்க பிடிச்சி இழுக்குது. ஆமா ஆமா இருக்கும். ஆனா நான் அர்ஜென்ட்டா இன்னொரு இடத்துக்கு போகணும் மேடம். டாடி முதல்ல இதோட போய் பாப்போம். ஏத்துக்கலீங்க டாடி ப்ளீஸ். எனக்காக வர மாட்டீங்க ப்ளீஸ். வாங்க டாடி போய் பாப்போம் டாடி. ஆல் ரைட். சார் கார்ல போலாம். நான் இதுல ஏறி வரேன், நீங்க கார்ல வாங்க. ஆல் ரைட். டிரைவர் வண்டி எடுப்பா. டாடி டாடா. பயப்பட வேண்டாம்னு அப்பா சொல்றாங்க. டாக்டர், நீங்க இவங்கதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. ஆமா, இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க டாக்டர். ஓ மை காட், இதுங்க உங்க பிள்ளைங்களா? ஆமா டாக்டர், எனக்கு மிருகங்கள்ல ரொம்ப பிடிக்கும். மொத்தம் எனக்கு 5 பிள்ளைங்கன்னு வச்சுங்களேன். மூத்தவன் பெங்களூர்ல மிருக வைத்திய டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த பிள்ளைங்கள்லாம் என் கூடவே தான் இருக்குது. உதவிக்கு மகன் இல்லையேன்னு நினைச்சு அழுத. அதை கேட்டுட்டு உங்களை போய் கூட்டிட்டு வந்திருக்கு. அப்படின்னா நீங்க யாருன்னு? வேண்டாம் டாக்டர், வேண்டாம். அந்த புண்ணு இப்பதான் ஆறிக்கிட்டு வருது. தயவு செய்து அதை குத்தி கிளறாதீங்க. ஆல் ரைட், என் ஆஸ்பத்திரிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துங்களேன். என்ன மன்னிக்கணும் டாக்டர், நான் அங்க வந்துட்டேன்னா என் பிள்ளைங்களை யாரு கவனிப்பாங்க? அதனால மருந்தை கொடுத்துருங்க, நான் இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். சரி, இது ஒரு நாளைக்கு 4 வேளை சாப்பிடுங்க, குணமாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நன்றி சொல்ல வேண்டியது உங்க பிள்ளைங்களுக்கு. இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவன் உங்களை காப்பாத்திட்டாரு. ஆமா, வீட்டுல யாருக்காவது உடம்பு சௌரியம் இல்லைன்னா அப்பா மருந்து கொடுப்பாரு, அம்மா சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க, சரியா போயிடும். அதே மாதிரி நீங்க ரொம்ப நல்லது. டாடா. வரட்டுமா? டாடா. ராமு, சோமு, பக்கத்துல என் மகன் இல்லாத குறைய நீங்க தீர்த்துட்டீங்கப்பா. நீங்க தீர்த்துட்டீங்க. முருகா, முருகா.
இதே யானைக்குதான் யாருக்கும் உடம்பு சுகம் இல்ல போல இருக்கு. அதனால ஒரு டாக்டரை கூட்டிக்கிட்டு போச்சு. இன்னைக்கு அவருக்கு கடவுளை வேண்டிக்க வந்திருக்கு. தேங்காய் கூட கொண்டு வந்திருக்கு. ஆமா ஆமா கொண்டா, நாமளே பூஜை பண்ணி பிரசாதத்தை கொடுத்து அனுப்புவோம். விநாயக பெருமானே, இவங்க ஆசையை நிறைவேற்றி வை. இந்தா, இதுல பிரசாதம் இருக்கு, கொண்டு போய் கொடு. நீ நினைச்சது நடக்கும். அம்மோ, தம்பிகள் எங்க? என்ன ராமுது கூட? அடடே, திருநீரு, தேங்காய், பழம், பூ. ராமு, டேய், எனக்காக நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களாடா? எனக்காக நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? முருகா முருகா, என்ன ஓ செயல் தாப்பா. டேய், என் பிள்ளை என் பக்கத்துல இருந்தா எனக்காக என்னென்ன செய்திருப்பானோ அத்தனையும் நீங்க செய்துட்டீங்கடா. அத்தனையும் நீங்க செய்துட்டீங்கடா. எனக்கு பிள்ளைங்களா நீங்க கிடைச்சது தெய்வ செயல். ஆமா, தெய்வ செயல். ராமு, அடடா, எனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? எனக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? ஐயோ தம்பிகளா, நாம எல்லாரும் சொந்த ஊரை விட்டு இங்க வந்தது உங்க அண்ணன் ராஜனுக்கு தெரியாது இல்லையா? அந்த விஷயத்தை அவனுக்கு தெரிவிக்க வேண்டாம். வாங்க. என் பேர் மருது. நான் நல்ல வாழ்ந்து கெட்டு போய் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு சரியான விலாசம் கிடையாது. இந்த விஷயம் பெங்களூர்ல வெட்டினரி டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிற என் பையனுக்கு தெரிஞ்சா அவன் படிப்பு கெட்டு போகும். அதனால அவன் எனக்கு எழுதுற லெட்டர்கள்ல கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் உங்க விலாசத்துக்கு எழுதும்படியா அவனுக்கு எழுதியிருக்கிறேன். இதுக்கு உங்க அனுமதி வேணும். ஆல்ரைட், நல்ல காரியத்துக்கு தானே, அப்படியே செய்யுங்க. ரொம்ப நன்றிங்க. அன்புள்ள மகன் ராஜாவுக்கு அப்பா ஆசீர்வாதம் செய்து எழுதியது. உன் தம்பிமார்கள் 4 சுகம். உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பையன் தான் சொன்ன, தம்பிமார்கள் 4 பேர் எழுதி இருக்கிறாரு. தம்பிமார்கள் 4 பேருன்னா எனக்கு எங்க அப்பாவுக்கும் பிரியமான 4 யானை குட்டிங்க. அப்படியா? கொஞ்சம் நேரம் படிச்சுக்கிறேன். படிப்பை முடிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கலாம்னா எங்க அப்பா பொறுப்புகளை அதிகமாக்கிட்டே போறாரு. என்ன விஷயம்? இருக்கிற எஸ்டேட்களையே பாத்துக்க முடியல, இப்ப புதுசா ஒரு எஸ்டேட் வாங்க போறாரு. கொண்டாட்டினா ரொம்ப பயம். நம்மள மாதிரிதான் காவடி தூக்குறே ராமா, காவடி தூக்கு. அப்படிதான் காவடி தூக்கு. சொல்றா, லங்காவடி தாண்டா ராமா, லங்காவடி தாண்டு, லங்காவடி தாண்டு. அடுத்த விட்டாக்கால ஆலமரத்து மணி பிடிச்சது. அப்ப எப்படி ஆனா ஆலமரத்து முனி அரசமரத்து முனி ஆடுடா ராமாடு. ராமா மரவேறா, ராமா மரவேறா, ராமா மரவேறா, ராமா ராமா மரவேறா. நீங்கெல்லாம் காசு போடணும், எல்லாரும் காசு போடுங்க. ஐயா வார்த்தையெல்லாம் காசு வாங்கிக்கோடா, காசு வாங்கிக்கோடா, கட்டி விடுறா. காசு வாங்கிக்கோடா. இன்னைக்கு வேண்டாண்டா கண்ணு, இன்னொரு நாள் ஆகட்டும். உங்க 2 பேரையும் கட்டாயம் கூட்டு போறேன். நம்ம மிச்சம் சொல்ற வேண்டாம், பாக்கி சொல்ற.
10 இட்லி எல்லாம் சீக்கிரமா கொண்டு வா. ஓடு ஓடு. அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பான், அதனாலதான் அவனே குறிப்பாத்து விரட்டது. பணத்தையும் காணும், தம்பிகளையும் காணும். ராமு, நாலு யானைங்க தானே? ஆமாங்க. ஒரு ஆளை விரட்டிக்கிட்டு இந்த பக்கமா ஓடுதுங்க. ஜாமா இருக்கு இல்லையா சார்? சரி விடப்பா. ரோடு பிளாக் ஆயிடுது. இல்லையா விஷயம்? என்னன்னு தெரியல சார். கையை பிடிச்சி இழுக்குது. ஓஹோ அப்படியா? என்னைய கையை பிடிச்சி இருக்குது. ஏதோ விஷயம் இருக்குது. நீ போய் டியூட்டி கவனி. கான்ஸ்டபிள் வண்டி எடுத்துட்டு வா. எஸ் சார். என்ன அடிக்கலாம்டா, ஆனா என் பிள்ளை கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என் தலையில அடிச்சுட்டு என்கிட்ட இருந்த பணத்தை திருடிக்கு ஓடி வந்துட்டான். இந்த திருட்ட வேலை வீட்டுல கான்ஸ்டேபிள் கைது பண்ணி சொன்னதா? ஏடா தானே பேசமா, நான் குரங்க வச்சு வித்த காட்டி பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த அயோக்கிய பையன் எனக்கு போட்டியா யானைகளை வச்சு வேடிக்கை காட்டி எனக்கு வந்த கூட்டத்தை எல்லாம் தன் பக்கமா வரவழைச்சு உடப்பையே பாழாக்கிட்டான். அதனாலதான் தொழில் போட்டியா என்ன பணத்தை புகழ் மாலை. ரங்கன் என்பவன் மருது என்பவரின் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போகும் பொழுது மருதுவின் 4 யானைகள் திருடனை விரட்டி பிடித்து போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் ஒப்படைத்தன. பாருப்பா,
மனுஷங்க செய்ய வேண்டிய வேலையை இந்த யானைகள் செஞ்சிருக்கு. என்ன அறிவுள்ள யானைகள்! என்ன அதிசயம், நம்பவே முடியல. என்னடி, என்ன விஷயம்? 4 யானை குட்டிங்க திருடனை விரட்டி பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருச்சா? ஓடி, எவனோ நல்லா கதை கட்டிட்டு இருக்காண்டி. இல்லைங்க, உண்மை. ஊரு பூரா இத பத்தி தான் பேசிக்கிறாங்க. என் ஆயுசிலேயே இந்த மாதிரி அறிவுள்ள யானை குட்டிங்களை நான் பார்த்ததே இல்ல. அதனாலதான் பாக்குறவங்க எல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி போடுறாங்க போல இருக்குது. ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய்க்கு மேல வசூலாகும் போல இருக்கு. அப்படின்னா அதை வச்சு அவன் லட்சாதிபதி ஆயிடுவான்னு சொல்லு. லட்சாதிபதி என்ன, கோடீஸ்வரனாவே ஆயிடுவான். இது நீரியானு. இவனுக்கு பேர் கணேஷ். இவனும் இந்த தம்பிங்க மாதிரி சைவன் தான். ஆனா நல்ல பலசாலி. எங்க எல்லாரும் கை தட்டுங்க பாக்கலாம். இவன் தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துற புதிய நண்பர். இன்னொரு தடவை கை தட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா சுத்தி காட்டு. வாங்க. பாத்தீங்களா சிங்கம்? அதுக்கு சாப்பாட்டு நேரம், பசி எடுத்துருச்சு, அதனால பேசாம நிக்குது. ஐயோ பாவம், பசி எடுக்குறா. இந்த சாப்பிடு சாப்பிடு. வாங்க வாங்க. பாத்தீங்களா, அங்க ஆண் சிங்கங்கள், இங்க பாக்குறதெல்லாம் பெண் சிங்கங்கள். இங்க பாத்தீங்களா புலி. அம்மா, இந்த புலி மேல இருக்கிற கோடெல்லாம் நீங்க தான் போட்டீங்களா? இல்லம்மா, அது மேல இருக்கிற கோடுகள்லாம் ஆண்டவனே போட்டது. வாங்க பாக்கலாம். வாங்க வாங்க. பாத்தீங்களா, சிங்கம் 3 குட்டி போட்டிருக்குது. நல்லா பாருங்க. அப்படியே திரும்ப எல்லாரும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. கரடி, கரடி பச்சா, கரடி. இல்லம்மா, கரடிக்கு மேல் தோலே அப்படித்தான்.
நீர் யானை. இதுக்கு இங்கிலீஷ்ல ஹிப்போபோட்டமஸ் பேர், சுருக்கமா ஹிப்போன்னு. எங்க இப்ப பாருங்க, அது சாப்பிட போகுது. யானைகள் என்னம்மா அது? அம்மா சொன்னாங்க. ஆமாம்மா, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து என்ன வாழ வச்ச தெய்வங்கள் மாதிரி. நீங்க ஏன் மாமா ஃபீல் பண்றீங்க? இனிமே உங்களுக்கு கஷ்டம் வந்தா அதுகளோட உங்களுக்கு துணையா நாங்களும் இருக்கிறோம். ஏண்டா? முருகா. என்ன மாமா, நான் தான் முருகா. என்ன கூப்பிட்டீங்களா? இல்லப்பா, உன்னை கூப்பிடல, அந்த முருகனை கூப்பிட்டேன். பஸ் டிரைவர் கூப்பிடுறாரு, நேரமாச்சு. நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம் மாமா. வேணா வாங்க, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு டிமிக்கி கொடுத்துட்டு மாத்திரம் இங்க வரக்கூடாது. புறப்படுங்க. அப்படியா? உனக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கா? உங்க எல்லாருக்குமே தான் பிடிச்சிருக்கு. உங்க எல்லாரும் எனக்கும் பிடிச்சிருக்குமா? புறப்படுங்க. ஆமா, எப்பவும் நீங்க இங்கேயே தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். நான் இங்கேயே இருக்கேன். Arriving tomorrow, ராஜா. நாளைக்கு ராஜா வர்றானா? தம்பிங்களா, நாளைக்கு உங்க அண்ணன் ராஜா வர்றான். ஆமா, என் மகன் ராஜா வர்றான். ஐயா, சின்னையா ஊர்ல இருந்து வர்றாருங்களா? ஆமா முருகா. அப்படியா? சரி, இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் ஐயாவுக்கு பிடிச்ச காய்கறிகள் ஸ்பெஷலா வாங்கிட்டு வரேன். முருகா, அப்படியே அன்புலகத்தில் இருக்கிற தம்பிமார்களுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் சப்ளை பண்றதுக்கு கான்ட்ராக்டா யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரிங்க. சின்ன வர்றாரு, சின்ன வர்றாரு. ஏ ராமு, ஜலதோஷம் சும்மா தும்பிக்கிட்டே இருந்திய சின்னையா டாக்டருக்கு படிச்சுட்டு திரும்பி வர்றாரு. உடம்புடமா மிக்சர் கொடுப்பாரு. குடி குடி. ஏ கண்டா, இவனை சிங்க குட்டிகளுக்கு பால் ஊத்த சொன்னேன். இவன் பால் கறக்கிறதுக்கே போட்டானா? ஏ கண்டா,